ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட ரெசிபி வந்து கேரட் ஃப்ரை. இந்த கேரட் ஃப்ரை வந்து கேரட் ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைனா நம்ம வந்து பச்சையான கேரட் கூட சாப்பிட்லாம். இது வந்து கண் பார்வையை வந்து கூர்மையாக்கும், இம்யூனிட்டி பூஸ்ட் ஆக்கும். இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது டெய்லி சாப்பாடில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து கேரட் வந்து நம்ம சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம பொரியல் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு அதில் வந்து எண்ணெய் சூடான பிறகு கடுகு, சீரகம், கொஞ்சோண்டு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு பொரியணும். நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் இதையும் போட்டு லைட்டாக பொன் விரல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நம்ம இப்போது கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேரட்டையும் இதில் சேர்த்துடலாம். நம்ம வந்து ரொம்ப கிரேட்டரில் வச்சு கிரேட் பண்ணி நம்ம செஞ்சோம்னா இது வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் வராது. நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்டோம்னா தான் நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ரென்த்து போகும். அதனால் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இப்போ ஃப்ரை பண்ண போகிறோம். இது 3/4 வேக்காடை வந்த பிறகு நம்ம மிளகாய் தூள் போடலாம். இப்போ மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இது வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காயும் கொஞ்சம் சீரகமும் அரைச்சி வச்சிடலாம். இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கா என்னன்னு. ஒரு 2-3 வாட்டி க்ளோஸ் பண்ணி வேக வச்சோம்னா ரொம்ப சட்டுன்னு வெந்துடும். இது ரொம்பலாம் டைம் எடுக்காது. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். இப்போ 3/4 வேக்காடை வந்துச்சு. இப்போ மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இது பண்ணியிருக்கேன், சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளித்து அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். நம்ம தண்ணி தெளித்து ஃப்ரை பண்ணோம்னா லைட்டாக சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வெந்துச்சு. இப்போ தேங்காயை போட்டுடலாம், துருவி வச்சுக்கிற தேங்காய். தேங்காய் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இது பண்ணணும். நம்ம வந்து சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சி. இப்போ இது சர்வ் பண்ண வேண்டியது தான். லைட்டாக கார்னிஷ்க்கு வந்து கொத்தமல்லி தூவிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரெடி ஆகிடுச்சி பொரியல். இப்போ கொத்தமல்லியும் வந்து நமக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.